அதே ரோடு தான் ப்ரோ. அப்படியே நேராக வந்துட்டே இருங்க. ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு ரைட் சைடில் தான் நீங்கள் போகணும். ஆனால் அங்கே நோ யூட்டர்ன் போட்டிருப்பாங்க, அதனால் யூட்டர்ன் அடிக்க முடியாது. அதனால் சிக்னலை கிராஸ் பண்ணி போங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே உங்களுக்கு ஒரு டிவைடன் வரும். ஸோ அந்த டிவைடனில் யூட்டர்ன் பண்ணி திருப்பி அந்த ரிவர்ஸில் வந்து அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மரம் வரும். பக்கத்துலேயே ஒரு கிளினிக் இருக்கும், மெடிக்கல் ஷாப் இருக்கும். அதை ஒட்டி ஒரு ரோடு உள்ளே போகும். அந்த ரோட்டில் என்ட்ரு ஆகுங்க. அதில் நேராக வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன ரோடு தான். கொஞ்சம் தூரம் வர அந்த ரோடு பெருசாக இருக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் சைடில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வரும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி வாங்க. அங்கே வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். ஸோ அந்த கோவில்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 ரோடு இருக்கும். ஒன்று வந்து அந்த கோவிலை ஒட்டி லெஃப்ட்லேயே ஒரு ரோடு போகும். பக்கத்துலேயே வந்து ஒரு வி ஷேப்பில் ரோடு பிரியும். சென்டரில் வந்து ஒரு மாரியம்மன் இந்தியன் பேங்க் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் நீங்கள் ஜஸ்ட் என்டர் ஆகிட்டு நேராக வந்துட்டே இருங்க. அந்த ரோடு வந்து லாஸ்ட்டில் அப்படியே டேர்ன் ஆகிட்டே வரும். லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா அது ஒரு டெட் எண்ட், லெஃப்ட் ரைட் 2 பிரியும். அதில் வந்து டேக் ரைட், அந்த ரோடை எடுத்து நேராக வந்துட்டே இருங்க. வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும். ஸோ அந்த மெயின் ரோடில் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய ரோடு இருக்கும். ஒரு 100 feet டிஸ்டன்ஸில் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே ஒரு சின்ன ரோடு போகும். அதில் உள்ளே வந்து 3வது ரைட்டில் 8வது பில்டிங், அங்கே வந்துடுங்க பஸ் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தர் வழி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனை வச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு சை அப்படின்னு கிளம்பி போயிட முடியாது. ஏன்னா புதுசாக நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் மெதுவாக தான் போவீங்க. சைடில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்பீங்க, மைண்டில் ஸ்டோர் பண்ணிப்பீங்க, அடையாளத்துக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுப்பீங்க. இல்லை பாதி வழியில் போய் ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க. அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்பீங்க. இல்லை யாராவது பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட விசாரிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை போய் ரீச் ஆகும்போது உங்களுக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் வரும், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் தடுமாறி தான் போகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கான்டென்ட் ரைட்டிங்கில் உங்களோட ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா வந்த டவுட்ஸ் வந்து எனக்கு மெயிலில், இன்ஸ்டா, டெலிகிராம் அண்ட் ஈவன் ஃபோன் காலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணேன். கொஸ்டின்ஸ் வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து அந்த டவுட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவில் ஒரு 10 questions ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதை ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் கவர் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் சாப்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் பற்றி ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக அதை பார்க்கலாம். வெல்கம் பேக். இது மை ரெஃப் நோட். என்னோட பேர் சரவணன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம டிஜிட்டல் ப்ராடக்டாக சூஸ் பண்ணுறதா இல்லை ஃபிசிக்கல் ப்ராடக்டாக சூஸ் பண்ணுறதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டால் நீங்கள் ரெண்டுமே சூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். எஸ்பெஷலி இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் அந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டடில் கேட்டிருந்தீங்க. அதனால் அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டை சேல் பண்ணும்போது உங்களோட ஆர்டிக்கலில் நீங்கள் லிங்க் கொடுத்துருப்பீங்க. அப்படியே உங்களோட ஆர்டிக்கலை வந்து நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து எழுதி அதையும் நீங்கள் வந்து லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போத் ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்டை இன்டகிரேட் பண்ணும்போது இது வந்து ஒரு இந்த கிராஸ் செல்லிங் அண்ட் அப் செல்லிங் மார்க்கெட்டிங் மெத்தட் மாதிரி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆடியன்ஸ் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்டை வாங்கி ட்ரை பண்ணலாம், இல்லை ஏற்கனவே வாங்கிட்டு ரிப்பீட்டடாக வாங்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட்ஸில் கண்டிப்பாக இப்போ அது வந்து ஒரு நியூட்ரிஷன் பவுடர், இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது, வெயிட் கெயின், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அது ரிலேட்டடான இந்த ஒர்க் ஷீட், பிளானர்ஸ், இந்த மாதிரியான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் சேர்த்து லிங்க்ஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேனரை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கீழே நீங்கள் வந்து ப்ராடக்ட் கீழே நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு சப்போஸ் அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு சிபிஐ இருக்குது அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு $2-3 ஈஸியாக கிடைக்கும். பட் இன் ஃபியூச்சர் மேபி அந்த 60 days 90 days குக்கி டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் அதை வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட் மூலயமாவும் கமிஷன் வரும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போது போத் டிஜிட்டல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்டை இன்டகிரேட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் கமிஷன்ஸ் அதிகம். செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு வெப்சைட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உங்களோட பிஸ்னஸ்க்கு வெப்சைட் வேணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தான் செட் பண்ணணும். ஏன்னா இந்த பிஸ்னஸோட பொட்டன்ஷியலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஒரு லாங் டேர்மில் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆர் கான்டென்ட் ரைட்டிங் ஆர் கோர்ஸ் எந்த மாதிரியான விஷயம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே ஒரு 3 years 5 years 10 years அந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெப்சைட் வேணும். ஏன்னா வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணால் தான் உங்களால் குவாலிட்டியான ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸோட அஃபிலியேட் அப்ரூவல்லாம் கிடைக்கும், வாங்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களால் அடிஷ்னலான கூகுள் ஆட்சென்ஸ் மூலயமா இல்லை ஆட்ஸ் நெட்வொர்க் மூலயமா வர கேம்பெயின்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அது இல்லாமல் உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் இன்டகிரேட் பண்ணி உங்களால் தாராளமாக உங்கள் வெப்சைட்டில்
ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ வெப்சைட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் லாங் டேர்மில் ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வெப்சைட் வேணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் இந்த மாதிரியான ஃப்ரீ சோர்சஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொன்ன மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து SEO அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையா இல்லையா சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வெப்சைட் SEO இதெல்லாமே சேர்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. SEO அப்படிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பார்ட். ஸோ இந்த இடத்துல நான் வந்து SEOவையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனியாக பிரிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்மில் உங்களோட வெப்சைட் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக SEOவில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பேசிக் SEO நீங்கள் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 6 months 1 yearல வந்து உங்களால் உங்களோட வெப்சைட்டை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க முடியும், நிறைய ரேங்கிங்கில் கொண்டு வர முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் SEOலேருந்து தனியாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா உங்களால் குவர ஆன்சர்ஸ் மூலயமா பார்க்கலாம், ஃபேஸ்புக் மூலயமா பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் போஸ்ட் போடுறது, ஸோ என்கேஜ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். ஸோ அதனால் SEO அப்படிங்கிறது தனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தனி. SEO அப்படிங்கிறது உங்களோட வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி லாங் ரன்னில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு SEO தேவை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணலாம். SEO நீங்கள் வந்து ஓனாக கற்றுங்க. டு ஸ்டார்ட் வித் ஈஸியாக யூடியூப்பில் நிறைய ஃப்ரீயாகவே நிறைய சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரீ கோர்சஸும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் SEO ப்ராக்டிஸ் வந்து உங்களோட ஓன் வெப்சைட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா SEO வந்து நல்ல அவுட்புட் வரணும் அப்படின்னா த்ரூ ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது ஒரு ப்ராடக்ட் அப்ரூவல் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு ப்ராடக்ட் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10-20 ஆர்டிக்கலாவது நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக நீங்கள் பிளைனாக ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க. அஃபிலியேட் லிங்க்ஸ் அப்படிங்கிறத மறந்துடுங்க. ஜஸ்ட் எந்த மாதிரியான கேட்டகரியில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் ப்ரமோட் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடாக ஒரு 10 to 20 ஆர்டிகல்ஸ் நீங்கள் வந்து எழுதி ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ்லேயோ இல்லை ஓன் வெப்சைட்லேயோ நீங்கள் உங்களோட 10 to 20 ஆர்டிகல்ஸை எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிங்க. ஃபேஸ்புக்கில் குவரெல்லாம் இந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டீசெண்டான டிராஃபிக் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பர்டிகுலர் கேட்டகரி ஆர் ப்ராடக்ட் ரிலேட்டட் நெட்வொர்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக உங்களால் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண முடியும். உங்களுக்கு அப்ரூவலும் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா ஒரு ப்ராடக்டோட அப்ரூவல் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்கள் மூலயமா எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் இருந்தால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு வெப்சைட்டில் வச்சுருக்கோம், டிராஃபிக் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதுக்கு குறைஞ்சது கண்டிப்பாக ஒரு 2 to 3 months டைம் ஆகும். ஸோ இந்த இனிஷியலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த 2 to 3 months தான் வந்து உங்களோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அடுத்த கொஸ்டின் வந்து CPA ப்ரோக்ராம்ஸ் நான் எடுத்து பண்ணுறேன் சார், ஆனால் அதில் நிறைய கிளிக்ஸ் நடக்குது, கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அந்தளவுக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த CPA ஆட்டோ அப்ரூவல் எதுக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் யூனிக்காக பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணி அட்லீஸ்ட் 20 ஆர்டிகல்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி அண்ட் யூனிக் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். அதனோட CPA கமிஷன்ஸ் அப்படிங்கிறது $5, $10, ஈவன் $20, $30 வந்து ஈவன் லீட் ஜென்ரேஷனுக்கே கிடைக்கும். அந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து $100, $200, $300 இந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ ஒரு 2-3 months நீங்கள் அதை கண்டினியூ பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு 2-3 சேல்ஸ் நடந்தாலே உங்களோட கமிஷன்ஸ் CPA மூலயமா லீட் ஜென்ரேட் பண்ணதுக்கு தனியாகவும் அது மூலயமா சேல் நடந்தது அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ CPA வந்து நல்ல ப்ரோக்ராம். நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளிக்ஸ் நடக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்களே ஃபைன் டியூன் பண்ணி அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஆட்டோ அப்ரூவ்ட் CPA ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 பெஸ்ட் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், குவரா, இல்லை இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்து நீங்கள் கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு 1 month டெய்லி அதில் வந்து என்கேஜ் ஆகுங்க. என்கேஜ் ஆனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் கன்வர்ஷன்ஸாக பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக இன்புட் போடணும். அப்படி போடும்போது உங்களுக்கு அவுட்புட் சூப்பராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து PLR கான்டென்ட் யூஸ் பண்ணலாமா சார், பிளாகரிசம் இஷ்யூஸ் வருமா அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. ஈவன் கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க. PLR கான்டென்ட் வந்து நீங்கள் ஒரு 20 ஆர்டிகல்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா 2 ஆர்டிகல் நீங்கள் PLR கான்டென்ட் எடுத்து யூஸ் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற 18 வந்து உங்களோட ஆர்கானிக்காக நீங்கள் வந்து
பண்ணுங்க. அதை எப்படி சோர்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கான்டென்ட் ரைட்டிங் 1, 2, 3, 4 அண்ட் 5th பார்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். PLR கான்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த கான்டென்ட்டை எடுத்து ஒரு குவில்பாட் இந்த மாதிரியான வெப்சைட்டில் போய் நீங்கள் மாடிஃபை பண்ணும்போது ஒரு AI டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் PLRல இருக்கிற வேர்ட்க்கு உண்டான ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கும். அண்ட் உங்களோட கிராமர் ஸ்ட்ரக்சரை லைட்டாக மாற்றும், அவ்வளோதான். பட் உங்களோட ஆர்டிக்கலோட ஸ்ட்ரக்சர் மாறாது. அந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ கூகுள் இல்லை எனி பிளாட்ஃபார்ம், லிங்க்டின், இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்முக்கு பின்னாடி இருக்கிற ஒரு AI ப்ரோக்ராம்ஸ் அல்கரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரியான PLR கான்டென்ட்டை ஈஸியாக ஃபில்டர் பண்ணி காமிச்சிடும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேட்டில் பிட்வீன் AI வெர்சஸ் AI அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அதனால நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற ஆர்டிக்கலை எடுத்து நீங்கள் என்ன தான் மாடிஃபை பண்ணி அதை நீங்கள் போஸ்ட் பண்ணி அப்ரூவ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அப்படியே உங்களுக்கு அப்ரூவ் கிடைச்சாலும் உங்களால் SEO ஆப்டிமைசேஷன்லலாம் நிறைய பிரச்சனை வரும். உங்களால் ரேங்கிங் கொண்டு வர முடியாது. ப்ரொமோஷன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய தடுமாற்றம் வரும். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எக்ஸிக்யூஷன் அப்போது ரொம்பவே தடுமாறுவீங்க. ஸோ அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் ஆர்கானிக்காக கான்டென்ட் எழுத பழகுங்க. இனிஷியல் டேஸில் 1 or 2 months டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அந்த டைம் பீரியட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இதுக்கு தேவையான வீடியோஸ் ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த கான்டென்ட் ரைட்டிங்கோட சீரிஸ் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், சார் ஒரு கான்டென்ட்டை ஆர்கானிக்காக எப்படி எழுதுறது, அதுக்கு உண்டான சோர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. ஆர்கானிக் கான்டென்ட்க்கு உண்டான சோர்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்லேருந்து எடுக்கலாம். உதாரணத்துக்கு SEMrush இந்த பர்டிகுலர் டூல் பற்றி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். எவ்ரி யூடியூபர்ஸ் வந்து அதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அது அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவ்யூ எழுதுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அத்தனை இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு உங்களால் ஈஸியாக 4 ஆர்டிக்கல் எழுதிட முடியும். எப்படின்னா, நீங்கள் அந்த இன்புட்டை வச்சு உங்களால் ஒரு லிஸ்டிகல்ஸ், இப்போ டாப் 5 டாப் 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல் இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். ஒரு கம்பேரிசன் SEM வெர்சஸ் இன்னொரு ப்ராடக்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டீப்பாக அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு ரிவ்யூ மாதிரி எழுதலாம். இல்லை அப்படின்னா ஜென்ரல் ஒரு சொல்யூஷன் பேஸ்ட் ஆர்டிக்கல் நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3-4 ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணால ஈஸியாக உங்களால் ஆர்கானிக்காக 20 ஆர்டிகல்ஸ் வந்து உங்களால் எழுதிட முடியும். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தேவை. இது எல்லாமே கான்டென்ட் ரைட்டிங் சீரீஸில் சொல்லியிருக்கேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கும் நீங்கள் வந்து இதை ஈஸியாக குவரல் ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோஸில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன், அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனே வந்து உங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டடுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், சார் கான்டென்ட் ரைட்டிங் உங்கள் வீடியோஸ் மூலயமா கற்றுக்குறோம், ஓரளவுக்கு ஐடியாஸ் இருக்குது, எழுதவும் ஆரம்பிச்சாச்சு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. என்னோட ஆர்டிக்கல் என்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு நான் ஆர்டிக்கல் எழுதுறது வந்து வீக்லி 1 or 2 days கவர் பண்ணிடுறேன். மிச்சம் இருக்கிற டைமில் நான் ஏதாவது கான்டென்ட் ரைட்டிங்கிலோ இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. கான்டென்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு கான்டென்ட் ரைட்டிங்கில் ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட ஓன் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதுறீங்க. நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். நீங்கள் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரியான வெப்சைட், freelancer.in இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஆர்டிக்கல் சப்மிட் மூலயமாவும் உங்களுக்கு நிறையா பைசா சம்பாதிக்க முடியும். பெப்பர் கான்டென்ட், ரைட்டர் பே இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து உங்களோட ஆர்டிக்கலுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்ட் டைமாக நீங்கள் வந்து கான்டென்ட் ரைட்டிங் ஒரு கம்பெனிக்கு எழுதலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதுக்கு உண்டான வெப்சைட்ஸும் இருக்குது. நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட கரியர் சப்போஸ் ஐடியில் நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங்கில் நீங்கள் ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபும் வந்து ஆஸ் அ கான்டென்ட் ரைட்டராக உங்களால் போக முடியும். அண்ட் இதெல்லாம் தாண்டி இபுக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களோட கான்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் டியூன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இபுக்ஸ்க்குன்னு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இபுக் எழுதி கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட மணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கான்டென்ட் ரைட்டிங்லேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் இபுக்ஸ்க்கு தேவையான விஷயங்களை கற்றுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்ச பர்சன் யாராவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா கான்டென்ட் ரைட்டிங்க்கு வந்து ரொம்பவே டிஜிட்டல் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்பவே தேவையான விஷயம் கான்டென்ட் ரைட்டிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு SEO ஸ்பெஷலிஸ்ட் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏகப்பட்ட ஒர்க் கிடைக்கும். ஜாயின் பண்ணீங்கன்னா அது மூலயமாவும் உங்களால் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் கான்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ரைட்டிங் ஸ்கில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ காப்பி ரைட்டிங் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சேல்ஸ் ஓரியன்ட்
ஒரு 1 பேஜ் காப்பி ரைட்டிங்லாம் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும். அதுக்கும் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கிட்டு அதை ஃபைன் டியூன் பண்ணுறது மூலயமா மினிமம் ஒரு 7 to 8 ஈஸி ஆப்ஷன்ஸ் இருக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே வந்து 1 by 1 நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கான்டென்ட் ரைட்டிங் அண்ட் காப்பி ரைட்டிங்கில் வந்து உங்களால் ஒரு எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அடுத்த கொஸ்டின் வந்து, சார் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அந்தளவுக்கு இல்லை, ரைட்டிங்கும் வந்து அந்தளவுக்கு எனக்கு வராது அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் பெஸ்ட் சாய்ஸ் வந்து யூடியூப் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ உங்களால் ஃபேஸ் காமிச்சு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியும் அப்படின்னா தி பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை அப்படின்னா நீங்கள் டிசைனிங் சைடு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இமேஜ் கிரியேஷன் இல்லை வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமாவும் உங்களால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராமில் ஈவன் தமிழ்லேயே வந்து இப்போ நிறைய ப்ரொமோட் பண்ணுற இமேஜஸ்லாம் நிறைய பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்லேயே வீடியோ ப்ரொமோஷன்ஸ் மூலயமா, அதாவது ஒரு சேனல் மூலயமாவே நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸை வச்சு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இது இல்லாமல் அமேசான் ஆட்டோபைலட் இல்லை அமேசானோட ஒரு கேட்லாக் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அமேசானோட பேஜ் அப்படியே டிட்டோவாக உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணி அதை வந்து உங்களால் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அமேசான் ஆட்டோ பைலட் அப்படிங்கிறது நீங்கள் அமேசானில் பார்க்குற அந்த பேஜ் வந்து அப்படியே உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெப்சைட் தேவை. அண்ட் கேட்லாக் மெத்தட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுற கேட்டகிரிக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் அப்படியே உங்கள் பேஜில், உங்கள் வெப் பேஜில் நீங்கள் காமிக்க முடியும். ஸோ இதில் வந்து ரைட்டிங்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த அமேசானோட ப்ராடக்ட்ஸ் அப்படியே டிட்டோவாக உங்கள் வெப்சைட்டில் வந்துடும். கான்டென்ட் எழுத தேவை கிடையாது. உங்கள் வெப்சைட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டாலே போதும். இதெல்லாம் வந்து பெஸ்ட்டான அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், சார் கான்டென்ட் ரைட்டிங் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களா, கற்றுத்தர முடியுமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோன் சர்க்கிளில் சொல்கிறதோட சரி, ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 to 3 மெம்பர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஒரு 2 days to 2 hours வந்து அவங்களுக்கு ஒர்க் ஷாப் மாடலில் கண்டக்ட் பண்ணதோட சரி. ஸோ இதை வந்து நிறைய பேர் இப்போ அப்ரோச் பண்ணுறதுனால மேபி ஆகஸ்ட் ஆர் ஆஃப்டர் ஆகஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல் பண்ணி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கான்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கிறதுல அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரீ வெபினார்ஸும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ்ட்ரியோட அப்டேட்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் த்ரூ வெபினார் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கான்டென்ட் ரைட்டிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் ஃப்ரீலான்சிங், ட்ராப் சர்வீசஸ் இந்த மாதிரி ஆன்லைன் பொட்டன்ஷியல் பற்றி உங்களால் ஈஸியாக அப்டேட் ஆகிக்க முடியும். ஸோ எஸ்பெஷலி கான்டென்ட் ரைட்டிங் அண்ட் காப்பி ரைட்டிங் பற்றி கோர்சஸ் ஆகஸ்ட் ஆர் ஆஃப்டர் ஆகஸ்ட் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு உண்டான ஸ்கெடியூல்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜஸ்ட் என்ரோல் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம் தாராளமாக. ஓகே, இந்த வீடியோ மூலயமா உங்களோட டவுட்ஸ் ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக எனக்கு மெயில் பண்ணுங்கள். எவ்ரி வெட்னஸ்டே 8 PM கிளப் ஹவுஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியும் எங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஸ்டா, டெலிகிராம் இதில் வந்து நீங்கள் மெசேஜும் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் இதை பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூபிளான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.